ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ஓவர்லாப் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம முக்கியமான ஸ்டிச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி வரைஞ்சிட்டேன் ஸ்கெட்சில். இப்போ பாருங்கள், எப்பயும் போல் இந்த இடத்துல த்ரெட்டை நீடியில் குத்தி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு பேக்கில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. சரிங்களா? எந்த டைரெக்ஷனுக்கு நேராக திருப்புறமோ அந்த இடத்துல குட்டி செயின் போட்டு நான் திருப்பணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதெல்லாமே நான் முன்னாடி போட்ட கிளாஸில் போய் நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த கூர்மையான பகுதி இங்கே இருக்குது. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ட்ரையாங்கிள் கூர்மையான பகுதியில் போய் ஒரு குட்டி செயின் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்துட்டு திருப்பிக்குவேன். சரிங்களா? இப்படி. ஏன்னா அங்கே நாட் போடாமல் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது இப்படி திருப்பும் போது நீங்கள் இந்த லூப்பும் சேர்ந்து இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீட் லுக் இருக்காது. இப்போ திருப்பியும் இந்த ட்ரையாங்கிளோட கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு செயினை வந்து அந்த ட்ரையாங்கிள் கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே குத்தி எடுக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நூல் திருப்பி இருந்தால் திருப்பி கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே ஒரு லாங் செயின் எடுத்து நான் திருப்பிட்டு இப்போ அந்த கூர்மையான பகுதிக்கிட்ட தான் அடுத்த நம்ம குட்டி செயின் போடுவோம் இல்லையா, அதை நம்ம போடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த கூர்மையான பகுதிக்கிட்ட அடுத்து எடுக்க போகிற குட்டி செயினை நான் போட்டுட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இப்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கூர்மையான பகுதிக்கு முன்னாடி பெரிய செயின் எடுத்துட்டோம். கூர்மையான பகுதியில் அந்த கூர்மையான பகுதி மேலேயே வந்துட்டு குட்டி செயின் எடுத்து நம்ம திருப்பிக்க போகிறோம். கூர்மையான பகுதிக்கு முன்னாடி அந்த பெரிய செயின், கூர்மையான பகுதி மேலேயே வந்துட்டு அந்த குட்டி செயின் எடுத்துகிட்டு இப்போ திருப்பிக்க போகிறோம். கூர்மையான பகுதிக்கு முன்னாடி ஒரு பெரிய செயின், கூர்மையான பகுதி மேலேயே ஒரு குட்டி செயின் எடுத்து நம்ம திருப்பிக்கிறோம். ஓகேங்களா? இதே தான், இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இந்த பெரிய லூப் எடுக்கிறீங்களா அதை அப்படியே எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த கூர்மையான பகுதி மேலே அந்த குட்டி செயின் போட்டு நம்ம திருப்பிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் லூப் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிரும், அதாவது ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி ஆயிரும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா பிகினர்ஸுங்கனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். போக போக உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாயிரும். சரிங்களா? கூர்மையான பகுதிக்கு முன்னாடி பெரிய செயின் எடுக்கிற இல்லையா, அதை போடுறோம். கூர்மையான பகுதி மேலேயே குட்டி செயின் எடுத்து நாம் திருப்பிக்கிறோம். நான் இந்த கூர்மையான பகுதி மேலே போடலை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே நான் வந்துட்டு குத்தி எடுத்துட்டு அந்த கூர்மையான பகுதி மேலே அந்த குட்டி செயினை எடுத்துட்டு நான் அப்படியே திருப்பிக்குவேன். இந்த லாஸ்ட்டு செயின் போடுறது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அகெயின் சொல்கிறேன். கூர்மையான பகுதி மேலே நான் வைக்கலை, நான் எடுக்கிற அந்த பெரிய செயின் இருக்குது, அதாவது இங்கே பாருங்கள், இந்த செயின் வந்துட்டு கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். அப்புறம் அந்த கூர்மையான பகுதி மேலேயே குட்டி செயின் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ அப்படியே திருப்பிக்குவேன். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே தான் நான் அந்த பெரிய செயினை குத்தி எடுக்கிறேன். கூர்மையான பகுதி மேலேயே அந்த குட்டி செயினை எடுத்துட்டு நான் வந்துட்டு திருப்பிக்கிறேன். கூர்மையான பகுதிக்கு முன்னாடி, கூர்மையான பகுதி மேலே. அவ்வளோதான். இதை அப்படியே நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இப்படி உள்ளே இழுத்திங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதையே வந்துட்டு நம்ம ஜரியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியில் போடலாம். த்ரெட்டை வெளியில் எடுத்தாச்சு. பேக்கில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே திருப்பிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியில் போடலாம். இப்போது பேக்கில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அப்படியே நம்ம திருப்பிக்கிறோம். இப்போது லாங் லூப்பாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நேராக இந்த கூர்மையான பகுதியில் நான் குத்தி எடுக்க மாட்டேன். கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே, புரியுதுங்களா, முன்னாடியே குத்திட்டு இந்த பெரிய லூப்பாக நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் கூர்மையான பகுதி மேலேயே அந்த சின்ன செயின் எடுத்துகிட்டு நான் அப்படியே திருப்பிக்குவேன். கூர்மையான பகுதிக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற பெரிய லூப்பு, அடுத்தது பெரிய லூப்புக்கு பக்கத்தில் அந்த கூர்மையான பகுதி மேலே சின்னதாக ஒரு செயின் எடுத்து நம்ம திருப்பிக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே அந்த பெரிய லூப்பு நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான். கூர்மையான பகுதி மேலே சின்ன லூப் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். கொஞ்சம் த்ரெட் எங்கேயாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா மெதுவாக இல்லைங்க. கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே அந்த பெரிய லூப் எடுத்து வெளியே எடுத்துடுறோம். அப்புறம் கூர்மையான பகுதி மேலே குட்டி செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது நம்ம போடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பாருங்கள், ஜரிலையும் போட்டாச்சு, சில்க் த்ரெட்லேயும் போட்டாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்க. டபுள் சிக்ஸாக் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு 2 விதமான கலர் நூல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கலரில் ஒரு ஜிக்ஸாக் நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நான் அதுக்கு வந்துட்டு வயலட் கலர் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் 2 நூல் தான் இருக்கணும். ஸ்டிச் போடுறப்போ 2 நூல் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 நூல் எடுத்து நான் நாட் போட்டேன். சரிங்களா? இப்போ போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன். எப்பயும் போல் தான் பேக்கில் ஒரு குட்டியாக ஒரு செயின் எடுத்துக்கலாம். அதாவது இந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம குட்டி செயின் எடுத்துகிட்டு திருப்போம். இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு என்னோடய சேனலில் நான் சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் கூர்மையான பகுதிக்கு முன்னாடி அந்த பெரிய செயின், கூர்மையான பகுதி மேலே அந்த குட்டி செயின். நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான். உங்களுக்கு புரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்ட்டு? இங்கே பாருங்கள், நான் இந்த செயின் வந்துட்டு டைரெக்டாக நான் கொண்டு போய் இந்த இதில் போய் நான் வைக்கல. இங்கே வந்துட்டு நமக்கு ஷார்ப்பாக வரணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி திருப்பும் போது நமக்கு நூல் தூக்கக்கூடாதுங்கிறனால தான் ஒரு குட்டி லாக் போடுறோம். அது வந்துட்டு அந்த கூர்மையான பகுதி மேலே போட போகிறோம். கூர்மையான பகுதிக்கு முன்னாடியே அந்த பெரிய செயினை குத்தி வெளியில் எடுத்துகிட்டு கூர்மையான பகுதி மேலேயே வந்துட்டு நீங்கள் குட்டி செயினை குத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இதை அப்படியே நான் ஃபினிஷ் பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம்.
நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு குட்டியாக லாக் போட்டு நீங்கள் வந்துட்டு இப்போது எண்டு நாட் போட்டு ஃபில் பண்ணிடுங்க, முடிச்சிருங்க. ஓகே, எண்டு நாட் போடுறதுல எப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, எண்டு நாட் போட்டு உள்ளே இழுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இங்கிருந்து இப்படி போட்டுகிட்டே போவோம். சரிங்களா, அதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு இப்படி ட்ரையாங்கிள் போட்டுட்டு போடலாம், இல்லை நீங்கள் சென்டரில் ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுட்டும் போடலாம். மொத்தத்தில் ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். இந்த பக்கம் ஜிக்ஸாக் போட்டோன்னா இப்போ அந்த பக்கம் ஜிக்ஸாக் போட போகிறோம், அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு டபுள் ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு நூல் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். பிங்க் கலர் எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரி தான் இப்போ இந்த டைரெக்ஷன் நோக்கி போக போகிறோமா. ஸோ அதனால் பேக்கில் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம திருப்பிக்கிறோம். நீங்கள் ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் சரி, வரையாமல் இப்படி கோடு போட்டுட்டாலும் சரி, மொத்தத்தில் ஸ்டிச் நான் போடுற மாதிரி தான் போடணும். ஓகேங்களா, இந்த கூர்மையான பகுதிக்கு முன்னாடி கூர்மையான பகுதி மேலே, அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி கொடுத்தேன்னா அதே தான் நான் போட்டுகிட்டே வரேன், பாருங்கள். நான் வேகமாக கூட போடாமல் உங்களுக்காக பொறுமையாக போட்டுட்ருக்கேன். கூர்மையான பகுதிக்கு முன்னாடி அந்த பெரிய செயின் போட்டுக்கிறோம், கூர்மையான பகுதி மேலேயே ரெண்டாவது போட்டுக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ். ஓகே, நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது இப்படி குட்டியாக நாட் போட்டிங்கனாவே இப்படி இழுத்திங்கனாவே உள்ளே போயிடும். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது டபுள் ஜிக்ஸாக்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு சைடுமே நம்ம வந்துட்டு போட்டுட்டு வர போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் நீங்கள் உள்ள பீடு கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கே ஒரு பீடு, இங்கே ஒரு பீடு, இங்கே ஒரு பீடு அப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி ஸ்டோன் ஒட்ட வச்சுக்கலாம். பார்டருக்கெலாம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சாரீ ஒரு கலரு, ப்ளவுஸ் ஒரு கலர் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு பீடு ஒர்க் நீங்கள் உள்ள சும்மா ஒவ்வொரு பீடு வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை இந்த எண்டில் இங்கே ஒரு பீடு, இங்கே ஒரு பீடு, இங்கே ஒரு பீடு, இங்கே அப்படி கூட கொடுக்கலாம். அப்புறம் சென்டரில் வந்துட்டு நீங்கள் குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி கூட ஒட்ட வைக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஜரியில் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி டபுள் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதனால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்துட்டு ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்துட்டு நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜரியில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சில்க் த்ரெட்டில் வந்துட்டு பொறுமையாக போடுங்க, கண்டிப்பாக வரும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி போடுங்க. அதே சமயம் நீங்கள் வந்துட்டு இது நல்லா ஒரு 3 லைனாவது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.